அனைவருக்கும் வணக்கம். கோடி ரூபாய் கடன் இருந்தாலும் இந்த சின்ன பரிகாரம் செஞ்சீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த கோடி ரூபாய் கடனும் தீர்ந்து போகும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படிப்பட்ட முருகனுக்காக நம்ம செய்யப்படக்கூடிய ஒரு பரிகாரத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். வீட்டில இருந்தே எளிமையான முறையில் செய்யலாங்க. பொதுவாக ஒவ்வொரு கிழமைக்குமே ஒவ்வொரு விதமான கிரகங்களுடைய ஆதிக்கம் இருக்கும். அந்த கிரகங்களால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் தீரணும் அப்படின்னா அந்த கிரகங்களுடைய ஆதிக்கம் இருக்கக்கூடிய நாளில் நாம் தெய்வ வழிபாட்டை மேற்கொண்டு வர்றது ரொம்ப நல்லது. அப்படி நாம் செய்யும்போது விரைவிலேயே அந்த கிரகங்களால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் தீரும் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த வகையில் தான் கடன் தொடர்பான பிரச்சனைகள் உங்களுக்கு இருக்குது அப்படின்னா உங்களுக்கு அதாவது கடன் பிரச்சனைக்கு காரணகர்த்தாகவா இருக்கக்கூடியது செவ்வாய் பகவான் தான். செவ்வாய் பகவானுக்கு உரிய கிழமையாக திகழ்வது செவ்வாய்க்கிழமை. இந்த கிழமையில் நம்ம இந்த மாதிரி வழிபாடு செஞ்சோம் அப்படின்னா நிச்சயமாக அனைத்தும் தீரும் அப்படின்னு சொல்லலாம். அந்த வகையில் என்னென்ன மாதிரியான விஷயங்கள்லாம் சொல்லப்படுது அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்குங்க. கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்களுக்கு முருகப்பெருமான் பிடிக்கும் அப்படின்னா கந்தன் பாதம் கனவிலும் காக்கும் என்ற வாசகத்தை கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டுட்டு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கக்கூடிய உங்களுக்கு வீட்டில் ரொம்ப பிரச்சனையே கொடுக்கறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சிலருக்கு வரன் அப்படிங்கிறது வரன் அமையாமையே இருக்கும். என்ன செஞ்சாலும் திருமண வரன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தள்ளி போய்கிட்டே இருக்கும். நானும் எவ்வளவோ தூரம் பார்த்துட்டேன், ஆனாலும் எங்கள் வீட்டில் இந்த திருமண வரன் மட்டும் அமையாத ஒரு குறை இருக்குது அப்படின்னு சொல்லி வருத்தப்படுறீங்களா? இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வராகி அம்மன் ஜோதிட நிலையத்தின் தொலைபேசி எண் கொடுத்துருக்கேன். அந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள். உங்களுக்கு திருமணம் நடக்கிறதுக்கான எப்படிப்பட்ட தடை இருந்தாலும் சரியான தோஷ நிவர்த்தி செய்து தரப்படும். பரிகார பலன்கள் சொல்லப்படும். கடன் தீர நம்ம செய்யக்கூடிய இந்த வழிபாடுன்னு பார்த்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு செய்யுங்க. அது ரொம்ப நல்லது. முருகர் வழிபாடு அப்படின்னு சொன்னாலே செவ்வாய்க்கிழமை தானே. அதே போல் இதுக்கு காரணம் ஒருவர் தீராத கடன் தொல்லையால் அவதிப்படும் போது செவ்வாய் காரகன் அப்படின்னு கருதப்படுறதுனால இந்த செவ்வாய்க்கிழமையில் வழிபாடு செய்கிறோம் அப்படின்னு பார்த்தோம். முக்கியமாக நாம் வழிபாட்டில் எப்படி செய்கிறது அப்படின்னு பார்க்கும்போது செவ்வாய்க்கிழமை செவ்வாய் ஹோரை நேரத்தினை நம்ம தேர்ந்தெடுத்துக்கணும். அதிலும் காலையில் வரக்கூடிய 6லிருந்து 7 வரையிலான நேரம் தான் சரியான நேரமாக இருக்குங்க. இந்த நேரத்தில் முருகனுடைய படத்தை நம்ம தொடச்சி மஞ்சள் குங்குமம் போட்டு வச்சு செவ்வரளி மாலை சூட்டிக்கோங்க. அதே போல் அகல் விளக்கில் நெய் ஊற்றி ஒரு தீபம் ஏற்றி வைத்து எளிமையான நெய் தீபம் ஒன்றை ஏற்றிக்கோங்க. இப்போது ஒரு சிகப்பு நிற துணியை எடுத்துக்கோங்க. அந்த சிகப்பு நிற துணியில் 11 ரூபாய் காணிக்கையாக கட்டி முருகர் படத்துக்கு முன்பு வச்சிடுங்க. இதை வைக்கும் போது நீங்கள் யாருக்கு தர வேண்டுமோ அவர்களை மனதார நினைத்து கொண்டு அவர்களுக்கு தர்றதாகவே நினச்சிக்கோங்க. அவர்களுக்கு தர்றதாகவே நினைத்து இந்த நாம் கட்டி முருகனுடைய படத்துக்கிட்ட வச்சுருங்க. அதே நேரத்தில் முருகப்பெருமான மனதார பிரார்த்தனை செய்து கொள்ளுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு இதுக்கு ஒரு நன்மை கிடைக்கும். அதன் பிறகு அருகில் இருக்கக்கூடிய முருகன் கோவிலுக்கு போய் நீங்கள் யாரிடம் கடன் வாங்கியிருக்கீங்களோ அவர்களுடைய பெயருக்கு அர்ச்சனை செய்யுங்க. இப்படியாக 6 வாரங்கள் தொடர்ந்து செய்துட்டு வாங்க. 6வது வாரம் அந்த அர்ச்சனை வழிபாடு எல்லாமே முடிந்த பிறகு நீங்கள் முடிந்து வைத்த நாணயத்தை கொண்டு முருகர் ஆலயத்தில் இருக்கக்கூடிய உண்டியலில் போட்டுருங்க. இந்த வழிபாடை நீங்கள் செய்து முடிக்கிறதுக்குள்ளேயே உங்களுடைய கடன் அடையிறதுக்கான வாய்ப்புகளை முருகப்பெருமான் உங்களுக்கு காட்டிடுவார். நம்பிக்கையோடு முருகனை வழிபட்டு நீங்கள் வாங்கிய இந்த கடனுக்காக இப்படி ஒரு வழிபாடு, அதாவது ஒரு சிகப்பு நிற துணியில் 11 ரூபாய் நாணயத்தை முடிந்து அதை முருகப்பெருமானுடைய படத்துக்கு முன்பு வச்சுட்டு நீங்கள் யாருக்கு கடன் கொடுக்கணுமோ அவர்களுக்கே கொடுக்குற மாதிரியே மனதார நினைத்து கடன் அடைய வேண்டும் அப்படின்னு சொல்லி மனதார பிரார்த்தனை செய்து கொள்ளுங்க. அதே போல் உங்கள் வீட்டுக்கு அருகில் இருக்கக்கூடிய முருகன் கோவிலுக்கு போய் அவர்களுடைய பெயரில் ஒரு அர்ச்சனை செய்து கடன் அடைய வேண்டும் அப்படின்னு சொல்லி வேண்டிக் கொள்ளுங்க. நிச்சயமாக 6 வாரங்கள் நீங்கள் இப்படி செய்யும்போது உங்களுக்கு அந்த பிரார்த்தனையெல்லாம் செய்து 6 வாரங்கள் வர்றதுக்கு முன்னாடியே கடன் பிரச்சனை தீர்றதை உங்களால் நன்கு உணர முடியும். அதே போல் உங்களுக்கு கடன் எப்படி அடைபடணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு வழியை முருகப்பெருமான் உங்களுக்கு காட்டிடுவார்.
நம்பிக்கையோடு முருகனை வழிபட்டு கடன் நீங்கி வாழ்ந்தவங்க பல பேர் உண்டு. அந்த வகையில் இந்த வழிபாட்டு முறையில் உங்களுக்கு நம்பிக்கை இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக இந்த மாதிரி செய்து பாருங்கள். உங்கள் வாழ்க்கையில் இது வரைக்கும் நான் பார்க்கவே இல்லை, ஆனால் இப்படி நடக்குது அப்படிங்கிற ஒரு அதிசயம் உங்கள் வாழ்க்கையிலையும் நடக்கும். சரி, இதே போல் இன்னும் இந்த கடன் அடையிறதுக்கான விஷயங்கள்லாம் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம். இன்னும் ஒரு பரிகாரம் கூட சொல்கிறாங்க. அதாவது என்ன மாதிரியான பரிகாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்படி முருகப்பெருமானுடைய வழிபாடு இந்த இந்த பரிகாரத்தை செய்யணும் அப்படின்னு சொன்னால் செவ்வாய்க்கிழமை நம்ம முன்பு பார்த்தது போல் ஹோரை நேரத்தில் 6 மணிலேருந்து 7 மணிக்குள்ள, மதியமாக இருந்தால் 1 மணிலேருந்து 2 மணிக்குள்ளே, இரவு நேரமாக இருந்தால் இரவு 8 மணிலேருந்து 9 மணிக்குள் வரக்கூடிய இந்த செவ்வாய் ஹோரையில் ஏதாவது ஒரு நேரத்தை தேர்வு செய்து கொள்ளுங்க. தேர்வு செய்து கொண்டு அந்த நேரத்தில் நீங்கள் பரிகாரத்தை செய்யுங்க. பரிகாரம் நம்ம செய்கிறதுக்கு கல்லுப்பும் மிளகும் வேண்டும். கல்லுப்பும் மிளகும் நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு எதிர்மறை ஆற்றல்களை நீக்கக்கூடியது அப்படின்னு சொல்லலாம். அதே போல் அப்படிப்பட்ட இவை ரெண்டையும் ஒன்றாக சேர்த்து வைத்து நம்ம பரிகாரம் செய்யும்போது நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய கடன் எல்லாமே, எதிர்மறை ஆற்றல் எல்லாமே நம்ம விட்டு விலகி செல்லும் அப்படின்னு சொல்லலாம். இதற்கு நாம் சமையலுக்கு பயன்படுத்தக்கூடிய கல்லுப்பையோ மிளகையோ பயன்படுத்தக்கூடாது. புதிதாக நம்ம வாங்கி தான் பயன்படுத்தணும். நம்ம எங்கள் வீட்லேயே இருக்குது, நான் இதையே எடுத்து பயன்படுத்திக்கிறேன் அப்படின்லாம் பண்ணக்கூடாது. புதிதாக இதுக்காக கடையிலேருந்து உப்பும் மிளகும் வாங்கிட்டு வாங்க. அதே போல் மேலும் இதுக்கு ஒரு கண்ணாடி கிண்ணம் அல்லது மண் அகல் விளக்கு வச்சுக்கோங்க. இந்த 2 தவிர்த்து வேறு எதையும் பயன்படுத்த வேண்டாம். செவ்வாய் ஹோரையில் ஒரு கண்ணாடி கிண்ணத்தை எடுத்துக்கோங்க. அதில் 3/4 பங்கு கல்லுப்பை போட்டு நிரப்பிக்கொள்ளுங்க. பிறகு கருமையாக இருக்கக்கூடிய மிளகை 27 என்ற எண்ணிக்கையில் தனித்தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. ஒவ்வொரு மிளகாக அந்த கல்லுப்பின் மேலே வச்சுக்கிட்டே வாங்க. அப்படி வைக்கும்போது கடன் பிரச்சனை முற்றிலுமாக தீர வேண்டும் அப்படின்னு சொல்லிக்கிட்டே வச்சுட்டு வாங்க. இவ்வாறு 77 மிளகையும் ஒன்றாக கல்லுப்பின் மேலே வச்சுக்கிட்டே வாங்க. அந்த கிண்ணத்தை கையில் வைத்து கொண்டு வீட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு அறைக்கும் நம்ம போகணும். அதில் குறிப்பாக அந்த அறையினுடைய 4 மூலையிலையும் சென்று இந்த கிண்ணத்தை ஒரு நொடியாவது வைத்துட்டு வரணும். இப்படி நம்ம வீட்டினுடைய எல்லா மூலைகள்லையும் இந்த கிண்ணத்தை வைத்து முடித்த பிறகு இதை யாருடைய கைகளும் படாத அளவுக்கு ஏதாவது ஒரு இடத்துல வீட்டில் வைத்துடுங்க. தொடர்ச்சியாக 15 நாட்கள் இது அப்படியே இருக்கணும். 15 நாட்கள் முடிந்த பிறகு அந்த கிண்ணத்தை எடுத்து அதில் இருக்கக்கூடிய கல்லுப்பையும் மிளகையும் ஓடுகிற தண்ணியில் போட்டுடணும், அல்லது கால்படாத இடத்துல போட்டுடணும். இப்படி நம்ம செய்கிறது மூலமாக நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய தீய சக்திகள், அதே போல் எதிர்மறை ஆற்றல், இவை எல்லாமே நம்ம விட்டு விலகும். இவை அனைத்தும் விலகிவிட்டாலே நம்ம தேடி பணம் வர ஆரம்பிச்சிடும். பணம் வந்தால் விரைவிலேயே கடன் பிரச்சனை எல்லாமே தீர்ந்து விடும். 15 நாள் கழித்து திரும்பவும் நீங்கள் இதே போல் இந்த செவ்வாய்க்கிழமை செவ்வாய் ஹோரையில் இந்த பரிகாரத்தை செய்துட்டு வாங்க. இது நிச்சயமாக உங்களுக்கு இருக்கக்கூடிய கடன் பிரச்சனைகள் எல்லாம் தீர்க்கக்கூடியதற்கான ஒரு பரிகாரம் அப்படின்னே சொல்லலாங்க. அந்த வகையில் நீங்கள் இதை தவற விடாமல் செய்துட்டு வந்து பாருங்கள். நிச்சயமாக உங்களுக்கு நல்லதொரு பலன் கிடைக்கும். இதே போல் பைரவருடைய வழிபாடு கடன் பிரச்சனை தீர்க்கிறதுக்கு பண்ணலாம். அதாவது 27 மிளகை ஒரு சிறிய வெள்ளை துணியில் வைத்து மூட்டையாக கட்டிக்கோங்க. அதை நீங்கள் தூங்கும்போது உங்களுடைய தலையணை அடியில் வச்சு தூங்குங்க. பிறகு காலை எழுந்தவுடன் குளிச்சு முடிச்சுட்டு இந்த மிளகு மூட்டையை கோவிலுக்கு எடுத்துகிட்டு போகணும். அந்த பைரவர் முன் நின்று ஒரு அகல் விளக்கில் நல்லெண்ணெய் ஊற்றி இந்த மிளகு மூட்டையை அதில் நனைத்து வைத்து தீபம் ஏற்றுங்க. பைரவருக்கு இந்த பரிகாரத்தை செவ்வாய் அல்லது வெள்ளிக்கிழமையில் தோறும் செய்துட்டு வாங்க. தொடர்ந்து 9 வாரங்கள் இந்த மிளகு பரிகாரத்தை செய்துட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இருக்கக்கூடிய கடன் தொல்லைகள் எல்லா பிரச்சனைகளும் விரைவிலேயே தீர்ந்து மனதுக்கு மகிழ்ச்சி கிடைக்கும். நீங்கள் தீபம் ஏற்றும் போது கடன் தீர மனதார பிரார்த்தனை செய்து கொள்ளுங்க. செவ்வாய்க்கிழமை பரிகாரமாக இருக்கணும். கடன் பிரச்சனை தீர செவ்வாய் ஹோரையில் நம்ம சொன்னது மாதிரி செவ்வாய் ஹோரையிலேயே இந்த மாதிரி செய்யுங்க. ரொம்ப நல்லது. உங்கள் வீட்டு பூஜை அறையில் மகாலட்சுமியும் குலதெய்வத்தையும் நினைத்து தீபம் ஏற்றி வைத்து கடன் பிரச்சனையெல்லாம் தீரணும் அப்படின்னு வேண்டிக் கொள்ளுங்க. அதன் பிறகு 3 கைப்பிடி அளவு கல்லுப்பு தனியாக ஒரு கிண்ணத்தில் எடுத்துக்கோங்க. புதிய கல்லுப்பு பாக்கெட் வாங்கிக்கோங்க. வெள்ளிக்கிழமை சுக்கிர ஹோரையில் கூட வாங்கி வச்சுக்கோங்க. அப்படி நம்ம செய்துட்டு வரும்போது உங்களுக்கு இருக்கக்கூடிய கடன் சுமைகள் எல்லாம் தீர்ந்து விடும் அப்படின்னு சொல்லலாம். பூஜையில் அமர்ந்து மஞ்சள் துணியில் 3 முறை உங்களுடைய உள்ளங்கை நிரம்ப கல்லுப்பை கிண்ணத்திலிருந்து எடுத்து அந்த மஞ்சள் துணியில் வைங்க. இந்த 3 கைப்பிடி கல்லுப்பை உங்கள் கைகளால் எடுக்கும்போதே கடன் சுமை கரை
மறைந்து போகும், பணப்பிரச்சனை தீரும் அப்படின்னு சொல்லலாம். என்ன நண்பர்களே, இன்றைக்கி வீடியோவில் கடன் பிரச்சனை தீர்றதுக்கு ரொம்ப சிறப்பான ஒரு வீடியோவாக இந்த வீடியோ உங்களுக்கு அமைஞ்சிருக்கும். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. நன்றி வியூவர்ஸ்.